உடலில் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் ஓர் ஆடவரின் சடலம் ஜொஹோர் பாரு சுல்தானா அமீனா மருத்துவமனையில் விட்டு செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. எந்தவோர் அடையாள ஆவணமும் இன்றி அச்சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக வியாழக்கிழமை அதிகாலை 1:40 மணிக்கு போலீசுக்கு தகவல் கிடைத்ததை மாநில போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் உறுதிப்படுத்தினார். கருப்பு நிற வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் அச்சடலத்தை அங்கே விட்டு செல்வது மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் இறந்து போனவர் கிடா சுங்கைப்புத்தானியை சேர்ந்த 42 வயது இந்திய ஆடவர் என்பது கைவிரல் ரேகை பரிசோதனையில் கண்டறியப்பட்டது. அவருக்கு ஏற்கனவே 4 குற்றப்பதிவுகளும் இருக்கின்றன. நெஞ்சு மற்றும் வயிற்று பகுதியில் பலமுறை சுடப்பட்டதில் அவர் உயிரிழந்தது சவ பரிசோதனையில் உறுதியானது. இவ்வேளையில் இச்சம்பவத்துக்கும் நள்ளிரவில் கேலாங்பாத்தா எண்ணெய் நிலையத்தில் நிகழ்ந்த கொள்ளை முயற்சி சம்பவத்துக்கும் தொடர்பிருப்பதாக நம்பப்படுகிறது. அதில் பாராங்கத்தி ஏந்திய கும்பல் கைத்துப்பாக்கி ஏந்திய கும்பலை தாக்கப்போன போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் அன்றிரவே 2 உள்ளூர் ஆடவர்களையும் ஒரு இந்திய பிரஜையையும் கோலாலம்பூர் டாங்வாங்கியில் கைது செய்தது. அவர்களிடம் இருந்து கைத்துப்பாக்கியும் தோட்டாக்களும் சில ஆவணங்களும் கருப்பு நிற ஹோண்டா எக்கோட் காரும் பறிமுதல் செய்யப்பட்டன. மூவரும் விசாரணைக்காக 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இறந்து போனவருக்கும் கைதான சந்தேக நபர்களுக்கும் உள்ள தொடர்பு விசாரிக்கப்பட்டு வருவதாக டத்தோ குமார் கூறினார்.